வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஷமீனா. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது ஆஸ்ட்ரோசாட். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர், தலைவர்கள் பாராட்டு. ₹8 கோடி அங்கக கிராமங்கள் திட்டம் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. காவிரியில் உடனடியாக 48 TMC தண்ணீர் விட வேண்டும். மேற்பார்வை குழு கூட்டத்தில் தமிழகம் வலியுறுத்தல். இடைநீக்கத்திற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். PSLV C-30 ராக்கெட் மூலம் இன்று காலை விண்ணில் செலுத்தப்பட்ட ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. விண்வெளியில் உள்ள புற ஊதா கதிர்கள், எக்ஸ்ரே கதிர்களை ஆய்வு செய்வதற்காக ஆஸ்ட்ரோசாட் என்ற செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இன்று விண்ணில் செலுத்தியது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV C-30 ராக்கெட் மூலம் இன்று காலை 10 மணிக்கு அது விண்ணில் செலுத்தப்பட்டது. திட்டமிட்டபடி விண்ணில் சீறி பாய்ந்த ராக்கெட் 22 நிமிடம் 32 நொடிகளில் பூமியிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. 1315 கிலோ எடை கொண்ட ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளுடன் இந்தோனேஷியாவின் லெபான் A2, கனடாவின் NLS-14, அமெரிக்காவின் 4 லெமூர் வகை செயற்கைக்கோள் உள்ளிட்ட 6 நாடுகளைச் சேர்ந்த சிறிய வகை செயற்கைக்கோள்களும் PSLV C-30 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டன. We have launched 7 satellites in this mission. One is our own space observatory, the astronomical satellite AstroSat, and another 6 commercial satellites, and 4 of them are from US. Dedicated and meticulousness in which our teams, our ISRO teams had put in, and we don't leave anything to a chance, and we attend everything. Well, I feel extremely delighted to learn about it because this is something extremely remarkable. My heartiest congratulations to all the scientists, Mr. Kiran Kumar, the chairman of ISRO, and his whole team of dedicated scientists who have been working tirelessly for years to see this day, this particular thing to happen. ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்த இரவும் பகலும் அயராது உழைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். ஆஸ்ட்ரோசாட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதன் மூலம் விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோள் ஏவிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றிருப்பது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்றும் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதுவரை பொருளாதார மற்றும் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடுகளால் மட்டுமே இதுபோன்ற அதிநவீன செயற்கைக்கோள்களை தயாரிக்க முடியும் என்றிருந்த சூழ்நிலையையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா போன்ற வளரும் நாடுகளாலும் மிகவும் குறைந்த செலவில், குறைந்த காலத்தில் அதி தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயற்கைக்கோள்களை தயாரிக்க முடியும் என்பதை நமது விஞ்ஞானிகள் நிரூபித்து காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மிக குறுகிய காலத்தில் ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்த அயராது பாடுபட்ட இஸ்ரோ தலைவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என அனைவருக்கும் உளம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பண்ணைய முறையை விவசாயிகளிடம் பரப்பும் வகையில் 8 கோடி ரூபாய் செலவில் அங்கக கிராமங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த முதல்வர் ஜெயலலிதா, பண்ணை எந்திரங்கள், கருவிகள் வாங்குவதற்கு கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 245 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு 80 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மாநிலம் முழுவதும் வேளாண் பயிர்களில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தும் வகையில் 3,25,000 ஏக்கர் நிலங்களில் செயல் விளக்கங்கள் அமைக்கப்படும் என்றார். 761 நெல் நடவு எந்திரங்கள், 938 பவர் டில்லர்கள், 201 டிராக்டர்கள், 370 சுழற் கலப்பைகள் மற்றும் இதர கருவிகள் வாங்க 80 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
திருச்சி மதுரை மாநகருக்கான நீங்களே செய்து பாருங்கள் காய்கறி உற்பத்தி திட்டம், விவசாயிகளுக்கான வெளிநாட்டு கல்வி சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்த முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டுகளில் 127.5 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த திமுக ஆட்சியின் அதிகபட்ச உணவு உற்பத்தியை விட 55% அதிகம் என்றும் கூறினார். எனது தலைமையிலான அரசு வேளாண்மை துறையில் அறிமுகப்படுத்திய பல்வேறு நவீன அணுகுமுறைகளால் கடந்த ஆண்டு உணவு தானிய உற்பத்தி 127.95 லட்சம் மெட்ரிக் டன் என புதிய சாதனையை படைத்துள்ளது. 110 விதியின் கீழ் இரண்டாவது அறிக்கையொன்றை வாசித்த ஜெயலலிதா மகளிர் சுய உதவிக்குழு பயிற்றுனர்களுக்கு அம்மா கைபேசி திட்டம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் சிறப்பு மென்பொருள் கொண்ட கைபேசிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 110 விதியின் கீழ் மூன்றாவது அறிக்கை ஒன்றை வாசித்த அவர் திருச்சி, திருப்பூர், கோவையில் சைக்கிள்களுக்கான தனி பாதை அமைக்கப்படும் என்றும் சுமார் 117 கோடியில் எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி நெடுஞ்சாலையில் ஒருங்கிணைந்த மேம்பாலம், சென்னை மாநகர் குடிநீர் விநியோகத்திற்கு 130 கிலோமீட்டருக்கு புதிய குழாய்கள் அமைக்கும் திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். நடந்து செல்லுதல் மற்றும் மிதிவண்டிகள் போன்ற மோட்டார் அல்லாத வாகன போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளை முதற்கட்டமாக திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் எனது தலைமையிலான அரசு மேற்கொள்ளும் என அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனிடையே சட்டப்பேரவையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வெளிநடப்பு செய்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் காசையத். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்த பின்னர் பல்வேறு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். அவை எடுத்துக்கொள்ளப்படாத பட்சத்தில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்படும் திட்டங்களுக்கு நிதி எங்கிருந்து பெறப்படுகிறது என்பது குறித்து விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் படித்த இந்த 110 விதியில் ஒதுக்கப்பட்ட இந்த தொகைக்கும் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது என்று கருதுகிறேன். தேர்தல் ஸ்டண்டுக்காக இவையெல்லாம் அடிக்கிறார் என்பதை தவிர வேறல்ல. இது திட்டமிட்டு தேர்தல் புரபகண்டாவாக சட்டமன்றத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது துரதிர்ஷ்டவசமானது என்று கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அளித்த பதில் திருப்தி அளிக்காத நிலையில் அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். அனைத்து கட்சி தலைவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். தடுப்பு காவல் நடவடிக்கை என்கிற பெயரில் இன்றைக்கு வந்து போராடுவார்கள் என்று கூறி எல்லோரையும் கைது செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடக்குமுறை, அதே மாதிரி அத்துமீறி சட்டவிரோதமாக மணல் எடுப்பது, இதிலே அரசு சொல்லக்கூடிய பதில் உண்மையும் அல்ல, ஏற்கத்தக்கதும் அல்ல. அங்கே நடப்பது என்னவோ அதை மறைத்து பேசுகிறார்கள். இதேபோல புதிய தமிழகம் கட்சியினரும் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வெளிநடப்பு செய்தனர். கோகுல்ராஜை கொலை செஞ்சுட்டு கடந்த 3 மாதமாக தப்பி ஓடுகிறார். ஆனால் விஷ்ணுபிரியா அவருடைய கொலைக்கு அல்லது மரணத்திற்கு இவர்கள்தான் காரணம் என்று அவர் தன்னை நல்லவரை போலவும் அவர் பெரிதான் பேசுவதை போலவும் காட்டிக் கொள்ளக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னாலே இதில் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. எனவே இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பது அதற்கு அனுமதி மறுத்தார்கள். எனவே வெளிநடப்பு செய்தோம். 25க்கும் மேற்பட்ட பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய கவன ஈர்ப்புகளை கொடுத்திருக்கின்றேன். குறித்த கவன ஈர்ப்புகளை தான் நான் கொடுத்திருக்கிறேன். அதனால பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நீங்க கொடுத்தே ஆகணும் பிரதிநிதித்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்த கவன ஈர்ப்புகளை எடுக்கவில்லை. காவிரி தீர்ப்பாய உத்தரவை மீறி அதிகளவு தண்ணீரை கர்நாடகம் பயன்படுத்தி வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள 48 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தில்லியில் காவிரி மேற்பார்வை குழுவின் கூட்டம் மத்திய நீர்வளத்துறை செயலர் சசிரேகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடகம் சார்பில் அலுவலர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தின் சார்பில் தலைமைச் செயலர் ஞானதேசிகன், பொதுப்பணித்துறை செயலர் ஆகியவர்கள் பங்கேற்றனர்.
தமிழகத்திற்கு 95 டிஎம்சி தண்ணீர் தேவை என்றும் ஏற்கனவே திறந்துவிட வேண்டிய நிலுவை அளவான 48 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி தீர்ப்பாய உத்தரவை மீறி அதிக அளவு தண்ணீரை கர்நாடகம் பயன்படுத்துவதை தடை செய்து உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழகம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே புதியதாக அணைகள் கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் தமிழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டு என உலகமே நம்ப தொடங்கியுள்ளதாக கலிபோர்னியாவில் உள்ள சாப் மையத்தில் உரை நிகழ்த்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இன்று கலிபோர்னியாவின் ஜான் ஜோஸ் நகரில் உள்ள சாப் மையத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கே திரண்டிருந்த சுமார் 18,000க்கும் அதிகமான இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்தினார். இந்தியாவின் எதிரொலியை கலிபோர்னியாவில் காண்பதாகவும் உலகம் முழுவதும் இந்தியாவின் புதிய வடிவம் கலந்துள்ளது எனவும் குறிப்பிட்டார். இந்தியர்களின் கணினி தொழில்நுட்ப அறிவால் இந்தியர்களுக்கு புதிய அடையாளம் கிடைத்துள்ளதாகவும் 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டு என உலகமே நம்ப தொடங்கியுள்ளதாகவும் மோடி பெருமிதம் தெரிவித்தார். உலகம் முழுவதிலும் உள்ள தொழில்நுட்பத் துறையில் இந்தியர்களின் பங்கு மிக முக்கியமாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். हर कोई ये तो जरूर मानता है कि 21वीं सदी एशिया की सदी है. ये हर कोई मानता है, लेकिन पिछले कुछ समय से கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சிலிகான் வேலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை ஜான் ஜோஸ் நகரில் உள்ள சாப் மையத்தில் இந்தியர்கள் மத்தியில் உரை நிகழ்த்திய பின்னர் சான் ஜோஸ் நகரிலிருந்து விமானம் மூலம் நியூயார்க் புறப்பட்டார். இன்று இரவு 7 மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹெல்மெட் தொடர்பான வழக்கின் தீர்ப்பிற்கு எதிராக போராடிய வழக்கறிஞர்களின் இடைநீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் விசாரணையே இல்லாமல் வழக்கறிஞர்களை கண்டித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மதுரையை சார்ந்த 14 வழக்கறிஞர்கள் மீது அகில இந்திய பார் கவுன்சில் தற்காலிக தொழில் செய்யும் தடை விதித்திருக்கிறது. இந்த தடை ஏற்கக்கூடியதல்ல. அதே நேரத்திலே அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். பன்னாட்டு விசாரணை கோரி பேரணி, வைகோ உள்பட ஏராளமானோர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனப்படுகொலைக்கு எதிராக பன்னாட்டு விசாரணை கோரி சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற மதிமுக பொதுச் செயலர் வைகோ உட்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழர் வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கிலிருந்து பேரணியாக சென்றனர். பன்னாட்டு விசாரணை கோரி தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசு ஐநாவில் வலியுறுத்த வேண்டும் என்று முழக்கமிட்டவாறு அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மதிமுக பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்டோரை கைது செய்தனர். மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கையை கைவிடக் கோரி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் இடைநீக்க உத்தரவை கைவிடக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதன் காரணமாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டன.
திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி 1800 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டையில் உள்ள மாவட்ட தலைமை நீதிமன்றம் முன்பு நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், பூதப்பாண்டி, குழித்துறை, இரணியல் மற்றும் பத்மநாபபுரம் உள்பட பல்வேறு நீதிமன்றங்களைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தில் உள்ள 21 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இன்றைய கலந்தாய்வு குறித்த விரிவான தகவல்களை லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் எஸ் விக்னேஷ். பிஎட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பட்டப்படிப்பிற்கான முதல் கட்ட கலந்தாய்வு இன்று சென்னை லேடி வில்லிங்டன் கல்லூரியில் தொடங்கியுள்ளது. முதல் நாளான இன்று சுமார் 153 மாற்றுத்திறனாளிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுக்கு விருப்பமான கல்லூரியை அவர்கள் தேர்ந்தெடுத்து வருகின்றனர். நான் ஃபாட்டிமா காலேஜில் பிஏ இங்கிலீஷ் முடித்தேன். என்னோட இஷ்டம் டீச்சர் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை. அதனால் பிஎட் கோர்ஸ்க்காண்டி நான் பிஎட் கவுன்சிலிங் வந்திருக்கேன். தியாகராஜ பர்செப்டர் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன் சார். பிஎட் படித்து டீச்சர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. அதனால் நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். வாலண்டியர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாளை முதல் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 21 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் ஆசிரியர் படிப்புக்கு சேர்வதற்காக இந்த கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இந்த முதல் கட்ட கலந்தாய்வானது இன்று தொடங்கி வருகிற 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து எஸ் விக்னேஷ். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிப்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தமிழகத்தில் வறட்சி நிலவவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல் உண்மையல்ல என்று கூறினர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், வறட்சி நிவாரணத் தொகை அளிப்பதுடன் விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், அண்டை மாநிலங்களில் பாசனத்திற்கு தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும் என உள்பட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த அரசை வலியுறுத்தி பல நூறு போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம். விவசாயிகள் வாங்கிய கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயி மீது ஜப்தி நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று சொல்லி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ்நாடு மணல் லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அக்கூட்டமைப்பின் தலைவர் எஸ் யுவராஜ், வரும் அக்டோபர் 1ஆம் தேதி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் சங்கம் சார்பில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் விதமாக தமிழக புறவழிச்சாலைகளில் உள்ள 6 சுங்கச்சாவடிகளின் முன்பு போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார். இந்த டோல் எல்லாம் பராமரிப்பு இல்லை, அதுவும் சென்னை சிட்டி அருகில் இருக்கிறனால இந்த டோல் ரோடெல்லாம் இலவசமாக வெறும் மெயின்டெனன்ஸ் கொண்டு மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 14% தான் வாங்கணும். ஆனால் இவங்க முழுக்க அதில் ஆண்டுக்கு உயர்த்தி இதை வசூல் பண்ணுறாங்க. இதை தமிழக அரசு தடுத்து நிறுத்தணும்னு கேட்டு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு போதிய அளவு நீர்வரத்து இல்லாத காரணத்தால் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பவானிசாகர் அணையில் இருந்து தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் மற்றும் கீழ்பவானி பாசன கால்வாய்களுக்கு நீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஈரோடு, நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களின் விவசாயத்திற்கு நீர்ப்பாசன வசதி கிடைத்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 1589 கன அடி நீர்வரத்து உள்ளது. இருந்த பொழுதிலும் நீர் திறப்பை விட நீர்வரத்து குறைவாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. அணை மூலம் பாசன வசதி பெற்று வந்த 5 மாவட்டங்களின் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சென்னை கிரீம் சாலையில் உள்ள 8 அடுக்கு மாடி வணிக வளாகத்தில் மின்கசிவு காரணமாக புகை மூட்டம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். சென்னை கிரீம் சாலையில் உள்ள 8 அடுக்கு மாடி வணிக வளாகத்தில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டது. இதையடுத்து கட்டிடம் முழுவதும் கரும் புகை சூழ்ந்ததால் பெரும் புகை மூட்டம் காணப்பட்டது. இதன் காரணமாக பெண் ஒருவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார்.
இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் புகை மூட்டத்தில் சிக்கி தவித்த 15க்கும் மேற்பட்டவர்களை அப்பகுதியிலிருந்து பத்திரமாக மீட்டனர். திடீர்னு சரி நான் வெளியே வரலான்ட்டு டோரை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கரும்போக்கு அப்படியே உள்ளே ரூமுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ண கீழே ஹெல்ப் கேட்டேன். போலீஸ் இருந்தாங்க கீழே லோ ஃப்ளோரில். திடீர்னு அப்புறம் போலீஸ் வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக ஃபயராக இருக்கிறது, ஃபுல்லாக கரும்போக்கையாக இருந்துச்சு ஃபுல்லாக. இமீடியட்டாக இங்கே வந்து பார்த்ததில்ல அந்த பால்கனியில் ஒரு 15 பேர் வந்து வெளியே வர்றதுக்கு முடியாமல் அதை போராடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே எங்களுடைய பிராண்டோஸ்கே லிஃப்ட் மூலம் வந்து இமீடியட்டாக அவங்கள ஒரு 12 பேர்த்த ரெஸ்கியூ பண்ணோம். ஒரு 3 டைம்ஸ் மூலமாக ரெஸ்கியூ பண்ணி அவங்க இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து. மதுரை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலமாக மலேசியாவிற்கு கடத்தவிருந்த நட்சத்திர ஆமைகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்த அப்துல் ஹலீம் என்பவர் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நட்சத்திர ஆமைகளை விமானம் மூலம் மலேசியாவிற்கு கடத்த முயற்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அவரை சோதனை செய்த சுங்கத்துறையினர் அவரிடமிருந்த 247 நட்சத்திர ஆமைகளை பறிமுதல் செய்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். மாலத்தீவு அதிபர் பயணம் செய்த படகில் குண்டுவெடிப்பு, அதிபரின் மனைவி காயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தீவிரவாதிகளை குறிவைத்து அரசு படையினர் தாக்குதல் நடத்தியதில் குழந்தைகள், பெண்கள் உள்பட 17 பேர் கொல்லப்பட்டனர். சிரியாவில் IS தீவிரவாதிகள் வசம் உள்ள பகுதிகளை மீட்க அரசு படையினர் போராடி வருகின்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே சண்டை நீடித்து வருகிறது. உள்நாட்டு போர் காரணமாக சிரியாவிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். இதனிடையே அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் முயற்சியால் ஒரு வார காலத்திற்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தீவிரவாதிகளை குறிவைத்து அரசு படையினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 4 குழந்தைகள், பெண்கள் உள்பட 17 பேர் கொல்லப்பட்டனர். மாலத்தீவு அதிபர் அப்துல்லா யமீன் பயணம் செய்த படகில் நேரிட்ட குண்டுவெடிப்பில் அதிபரின் மனைவி காயமுற்றார். சவுதி அரேபியாவில் ஹஜ் பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு அதிபர் அப்துல்லா யமீன் நாடு திரும்பிக் கொண்டிருந்தார். தீவு பகுதியில் அமைந்துள்ள பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து படகு மூலம் அவர் தலைநகரான மீலுக்கு செல்லும் பொழுது திடீரென்று படகின் என்ஜின் அமைந்துள்ள இடத்தில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இதில் அதிபர் அப்துல்லா யமீன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதிபரின் மனைவி ஃபாத்திமா மற்றும் அதிபரின் பாதுகாவலர்கள் காயமுற்றனர். குண்டுவெடிப்பிற்கான காரணம் பற்றி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜப்பான் நாட்டின் கஜுகா ஓடுதளத்தில் நடைபெற்ற ஜப்பான் கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தய போட்டியில் மெர்சிடிஸ் வீரர் லூயிஸ் ஹாமில்டன் வெற்றி பெற்றுள்ளார். இந்த ஆண்டுக்கான ஃபார்முலா 1 கார் பந்தயம் 19 சுற்றுகளாக நடந்து வருகிறது. இதன் 14வது சுற்றான ஜப்பான் கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயம் கஜுகா ஓடுதளத்தில் நேற்று நடந்தது. இதில் 10 அணிகளைச் சேர்ந்த 20 வீரர்கள் கலந்து கொண்டனர். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த மெர்சிடிஸ் வீரர் லூயிஸ் ஹாமில்டன் பந்தய இலக்கை 1 மணி 28 நிமிடம் 6.508 வினாடிகளில் கடந்து முதல் இடத்தை பிடித்தார். 2ஆம் இடத்தை ஜெர்மனியின் நிக்கோ ரோஸ்பெக், 3ஆம் இடத்தை மற்றொரு ஜெர்மனி வீரரான செபாஸ்டியன் வெட்டலும் பிடித்தனர். சிவகாசி அருகே நடந்த மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் திண்டுக்கல் மாவட்ட அணி முதலிடத்தை பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. சிவகாசி அருகே திருத்தங்கலில் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 32 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் திண்டுக்கல் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின.
இதில் 23-11 என்ற புள்ளி கணக்கில் திண்டுக்கல் மாவட்ட அணி வெற்றி பெற்றது. தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழகம் மற்றும் விருதுநகர் மாவட்ட அமெச்சூர் கபடி கழகம் ஆகியவை இணைந்து இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன. ஈரோட்டில் மாநில அளவிலான இளையோர் கைப்பந்து போட்டிகள் நேற்று தொடங்கின. இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஈரோடு மாவட்ட கைப்பந்து கழகம் சார்பில் ஈரோட்டில் நேற்று தொடங்கிய மாநில அளவிலான கைப்பந்து போட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கைப்பந்து வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இதில் 850 வீரர்கள் கலந்து கொள்ளும் இப்போட்டிகளின் முடிவில் 30ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பாக விளையாடும் 12 வீரர்கள் தமிழ்நாடு அணிக்காக தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதுபோன்ற போட்டிகள் தங்களது திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பாக இருப்பதாக விளையாட்டு வீரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மாவட்டத்தில் வந்து மொத்தம் 30 ஆண்கள் அணியினரும் 23 பெண்கள் அணியினரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பெஸ்ட் பிளேயரை செலக்ட் பண்ணி நம்ம தமிழக அணிக்காக கலந்து கொள்வதற்காக அனுப்புகிறோங்க சார். ஒரு 850 ஸ்டூடெண்ட் கலந்துக்கிறாங்க. இதில் கலந்து கொள்ளும் மாணவர்களை சிறந்த 12 பேரை எடுத்து தமிழக அணிக்காக தேசிய போட்டியிற்கு கலந்து கொள்வதற்காக நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புகிறோங்க சார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 2522 ரூபாய்க்கும் சவரன் 20,176 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 50 ரூபாய் குறைந்து 26,970 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 38 ரூபாய் 30 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 285 ரூபாய் குறைந்து 35,825 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிளாட்டினம் விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் 2,679 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது ஆஸ்ட்ரோசாட். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர், தலைவர்கள் பாராட்டு. 8 கோடி ரூபாயில் அங்கக கிராமங்கள் திட்டம் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. காவிரியில் உடனடியாக 48 TMC தண்ணீர் விட வேண்டும். மேற்பார்வை குழு கூட்டத்தில் தமிழகம் வலியுறுத்தல். இடைநீக்கத்திற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். இத்துடன் வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.